இயேசு கிறிஸ்துவில் பாசத்துக்குரிய அமெரிக்கா வாழ் கத்தோலிக்க இறைமக்களே, தவக்காலம் 4ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலும் உங்களோடு இன்று சேர்ந்து சிந்திப்பதிலும் பெருமகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-3 மற்றும் 11-32 முடிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊதாரி மைந்தன் உவமையை நாம் பலமுறை கேட்டிருப்போம், நற்செய்தியில் வாசித்திருப்போம், அந்த உவமையை பற்றி சிந்தித்திருந்திருப்போம். இன்று சற்று வித்தியாசமாக சிந்திக்க உங்களை அழைக்கிறேன், ஆசைப்படுகிறேன். ஊதாரி மைந்தன் உவமையில் தந்தையினுடைய அன்பையும் இளைய மகனுடைய வருத்தத்தையும் மனமாறி தந்தையிடம் வருவதையும் நாம் அடிக்கடி கேட்ட ஒரு நிகழ்வாக இருந்திருக்கலாம். வெளித்தோற்றத்தில் இளைய மகன் பாவியாக தோன்றினாலும் சற்று உள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் இளைய மகன் ஒரு இளகிய மனம் படைத்தவனாக, தன் தவறை உணர்ந்து வருத்தப்படுகின்றவனாக, மனம் வருந்துகின்றவனாக, மீண்டும் தந்தையினுடைய அன்பை தேடி வருகின்றவனாக இருப்பதை பார்க்கிறோம். தந்தையிடமிருந்து சொத்துக்களை பிரித்து கொண்டு அதை விற்று பணமாக்கி வேறொரு நாட்டிற்கு சென்று ஊதாரியாய் ஆடம்பரமாய் செலவழித்து அத்தனையும் இழந்தான். வாழ்வதற்கு வழியில்லை என்பதை உணர்ந்த அவன் தன்னை மகனாக அல்ல, ஒரு பணியாளனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தன் தந்தையை நோக்கி வருகிறான். தந்தையிடம், தந்தையே, உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன், என்னை பொறுத்தருள்க என்று வேண்டுகிறான். தந்தை அவனுடைய வரவை பார்த்து, அவன் வருவதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து பேரானந்தம் அடைந்து ஓடிப்போய் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனுக்கு விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களை கொடுத்து பெரும் விருந்து படைத்து கொண்டாடுகிறார். மனமருந்தி வருகின்ற ஒரு மனிதன் அவன் மனிதனாகவே பார்க்கப்படுகிறான். தன் தவற்றை உணர்கிறான், தன் இயல்பை உணர்கிறான், திரும்பி வருகிறான், வருத்தப்படுகிறான், தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறான், தந்தையை பொறுத்தருள்க என்று வேண்டுகிறான். ஆனால் தந்தையோடு வாழ்கின்ற மூத்த மகன் ஒரு ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் கர்வத்தோடும் காழ்ப்புணர்ச்சியோடும் வெறுப்புணர்வோடும் தாராளமின்மையோடும் கஞ்சத்தனமாகவும் வாழ்வதை நாம் பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், மூத்த மகன் இளைய மகனை பார்த்து தந்தையிடம் சொல்லுகிறான், உன் இளைய மகன் சொத்துக்களை எல்லாம் விபச்சாரியோடு செலவழித்து வாழ்ந்து வந்திருக்கிறான், விபச்சாரியோடு வாழ்ந்து அனைத்து சொத்துக்களையும் இழந்து மீண்டும் வந்திருக்கிறான் என்று குற்றம் சாட்டுகிறான். எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல், அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஒரு மனிதரை குற்றம் சாற்றுவது மிகப்பெரிய அபத்தமானது. ஒருவருடைய பெயருக்கு களங்கம் விளைவிப்பது மிகவும் தீயது. மூத்த மகன் அதைத்தான் செய்கிறான். இளைய மகன் எந்த இடத்திலும் நான் விபச்சாரியோடு வாழ்ந்தேன் என்று சொல்லவில்லை, ஊதாரியாய் வாழ்ந்தான், ஆடம்பரமாக வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிற நற்செய்தியில். ஆனால் இவனாகவே கற்பனை செய்து கொண்டு விபச்சாரிகளோடு வாழ்ந்து சொத்தை அளித்தான் என்று குற்றம் சாட்டுவது என்பது அபத்தமானது. தன்னை நியாயவாதி என்றும் அடுத்தவன் தவறானவன் என்றும் மோசமானவன் என்றும் சித்தரிப்பது, நான் நன்றாக இருக்கிறேன் அவன் சரியில்லை என்று சொல்லுகின்ற மனப்பான்மை தான் இந்த மூத்த மகனுடைய மனப்பான்மையாக இருக்கிறது. பிறரை குற்றம் சாற்றி அதிலே ஆனந்தம் அடைகின்ற ஒரு மனிதனாக இருக்கிறான். இரண்டாவதாக, தந்தை வீட்டை விட்டு வெளியே வந்து தன் மூத்த மகனிடம் கெஞ்சுகிறார்.
உன்னுடைய தம்பி இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் வந்துள்ளான், திரும்பி வந்துள்ளான் என்று சொல்லுகிறார். ஆனால் தந்தையினுடைய அந்த கெஞ்சுதலை ஏற்க மறுத்து வீட்டிற்குள் உள்ளே வர மறுக்கிறான். பாவியாய் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்டு திரும்பி வருகின்ற இளைய மகன் வருத்தத்தை உணர்ந்து, தவற்றை உணர்ந்து, வருத்தத்தை தெரிவித்து தந்தையினுடைய அன்பை மீண்டும் பெறுகிறான். ஆனால் தந்தையோடு இருக்கின்றவன் தந்தையினுடைய அன்பை முழுமையாக உணரவில்லை. வெளி தோற்றத்தில் நல்ல மனிதனாக தோன்றினாலும் உள்ளுக்குள் காய்மாரத்தோடும் காழ்ப்புணர்ச்சியோடும் வெறுப்புணர்வோடும் தீய எண்ணத்தோடும் தான் வாழ்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக மூத்த மகன் சொல்லுகிறான் தந்தையிடம், எல்லாவற்றையும் அழித்துவிட்டு வந்த உன் இளைய மகனுக்கு நீர் விருந்து படைத்து கொண்டாடுகிறீர், ஆனால் எனக்கு ஒன்றும் நீர் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார். அப்பொழுது தந்தை சொல்லுகிறார், என்னுடையதையெல்லாம் உன்னுடையதுதானே என்று சொல்லுகிறார். இங்கு இளைய மகனையும் குற்றம் சாட்டுகிறான், தந்தையையும் குற்றம் சாட்டுகிறான். தான் சரியாக இருக்கிறேன், தந்தை சரியாக இல்லை, இளைய மகன் தன் தம்பி சரியாக இல்லை என்பதை குற்றம் சாட்டுகிறான். கொண்டாட வேண்டியது அவரவர்களுடைய பொறுப்பு. வாழ்க்கையை கொண்டாட வேண்டியது ஒவ்வொருவருடைய கையிலும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவேதான் தந்தை சொல்லுகிறார், என்னுடையதையெல்லாம் உன்னுடையதுதானே என்று சொல்லுகிற பொருள் என்பது, உன்னுடைய வாழ்க்கையை நீ தான் கொண்டாட வேண்டும். நீர் என்று கேட்டு நான் தரவில்லை என்ற ஒரு கேள்வியை நமக்குள் ஆழமாக மறைமுகமாக உள்வைக்கிறார். மூத்த மகன் கஞ்சனாக தாராளமின்மையோடு, கர்வத்தோடு, ஆணவத்தோடு, ஒரு மூடிய மனப்பான்மையோடு இருக்கின்ற ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையை கொண்டாட முடியும்? எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவன், தாராள உள்ளம் கொண்டவன் தான் வாழ்க்கையை கொண்டாட முடியும். அப்படி இல்லாதவன் பிறரை குறை கூறுகின்றவனாகத்தான் இருப்பான். அதைத்தான் மூத்த மகன் செய்கிறான். பிறரை குறை கூறுகின்றான். தன்னுடைய வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு அவன் இழந்து விடுகிறான், மறந்து விடுகிறான். மூன்றாவதாக, யார் தந்தையினுடைய அன்பை இழந்தது என்று பார்த்தால், தந்தையினுடைய அன்பை இழந்தது இளைய மகன் அல்ல, மூத்த மகன்தான். இளைய மகன் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி தந்தையிடம் வருகின்ற பொழுது தந்தை அரவணைத்து அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார், வீட்டுக்குள் அனுமதிக்கிறார். ஆனால் மூத்த மகன் எல்லாவற்றையும் உதாசீனப்படுத்திவிட்டு தந்தையினுடைய அன்பை முழுமையாக உணராமல், தந்தை தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகளை செயல்படுத்தாமல், தான் ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் கர்வத்தோடும் வாழ்ந்ததன் அடிப்படை அவன் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பார்ப்போம். நாம் இளைய மகனாக இருந்து தவறுகளை உணர்ந்து, நம்முடைய குறைகளை உணர்ந்து, நாம் மீண்டும் வருத்தத்தை தெரிவித்து தந்தையிடம் வருகின்ற பொழுது நாம் கடவுளுடைய அன்பை பெறுகிறோம், தந்தையினுடைய அன்பை பெறுகிறோம், நாம் மனிதனாக மாறுகிறோம். நான் எல்லா விதத்திலும் சரியாக இருக்கிறேன், நீங்கள் தான் சரியாக இல்லை என்று மற்றவரை குறை காணுகின்ற மனப்போக்கு என்பது அது மிகவும் மோசமானது, ஆபத்தானது, தீங்கானது. நாம் இந்த தவக்காலத்தில் சிந்தித்து பார்ப்போம். இளைய மகனாக இருக்கிறோமா அல்லது மூத்த மகனாக இருக்கிறோமா? எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழுகிறோம்? தந்தையோடு இருந்து துரோகியாக இருப்பதை விட தந்தையை விட்டு வெளியே போய் எதிரியாக இருக்கின்ற ஒரு மனிதனே மேலாக பார்க்கப்படுகிறான். ஏனால் எதிரியாக இருப்பவன் வருத்தம் தெரிவிக்கின்ற ஒரு மனப்பான்மையை பெறுகிறான், மனிதனாக மாறுகிறான். கூடவே இருந்து குளிபறிக்கின்ற மூத்த மகன் நிச்சயமாக நல்ல மகனாக இருக்க முடியாது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இறைவன் நமக்கு அருள் கூறுவாராக. ஆமென்.